இன்றைய தியானம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2:11. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களை நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், நமக்கு என்னென்ன குணாதிசயம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டு வர்றார். சோர்ந்து போகக்கூடாது, நற்கிரியைகளை செய்யணும், மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தான் கர்த்தர் கொடுப்பார். பிறகு சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும்னு எழுதுறார். அடுத்து 9:10 பாருங்க. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும்னு சொல்லிட்டு எழுதுறாரு. தேவனிடத்துல பட்சபாதம் கிடையவே கிடையாது. சாலமோன் ஞானி கூட நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 23-24 மிக தெளிவாக எழுதுறாரு. பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சணியம் நல்லது அல்ல. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முகதாட்சணியம் பார்க்கக்கூடாது. அடுத்து துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா ஜனங்கள்லாம் நம்மளை சபிப்பாங்கன்னு சொல்லி நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அவர்கள் எல்லாம் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சி அவரை ஏதாவது விதத்தில் அவரை பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட அவங்க எல்லாரும் பிரதான ஆசாரியர் வேதபாரகர்லாம் அவர் பேசுகிறத கேட்டு அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேவுக்காரரெல்லாம் அவர்கிட்ட அனுப்பி விடுறானுங்க. ஆனால் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போதகரே, நீர் நிதானமாய் பேசுகிறீர், நீர் உபதேசிக்கிறீர், உம்மிடத்தில் முகதாட்சணியம் இல்லை, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் கேட்க வராங்க. ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. பிரியமானவர்களே, ஆனால் அவங்களுடைய வேர்ட்ஸ் என்ன வருது? முகதாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் முகதாட்சணியம் இல்லாமல் சத்தியத்தை போதிக்கிறவர். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலி வீட்டில் பிரசங்க ஆரம்பிக்கும் போது அப்போஸ்தலர் 10:34 சொல்லுவார், பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல முகதாட்சணியம் கிடையாது, பட்சபாதம் பார்க்க மாட்டார். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுனால நான் சத்ருவானேனோ அப்படின்னு கூட கேட்குறார். தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படிங்கிறார். நீங்கள் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படித்து பாருங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களிலெல்லாம் சத்தியத்தை சத்தியமாக போதிச்சிருக்கிறார். ஆண்டவரே, இந்த பட்சபாதம் இல்லாத தேவனை குறித்து நாங்களும் கூட மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்கள் கர்த்தரிடத்திலே பட்சபாதம் இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தது போல, பேதுரு பிரசங்கித்தது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மிடத்தில் வந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் கூட நீர் முகதாட்சியம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்று உம்மை புகழ்ந்தார்களே. ஆண்டவரே, எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் முகதாட்சியம் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கத்தக்கதாய் எங்களையும் அபிஷேகியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.